கமிங் கமிங். What a pleasant surprise. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எதுக்கு ஹாஸ்பிடல் வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நான் உனக்கு சொல்லி தான் தெரியணுமா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்த ஒரு விஷயத்த அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் நிக்கில். உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற உறவு எங்க வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தனு மேல சந்தேகம் வரக்கூடாது. அதனால நீங்க தனுவை மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அபிகிட்ட இருக்கிற பணத்துக்காக மட்டும் தான் தனு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா நீ என்கிட்ட சொன்ன. கல்யாணம் முடிஞ்சது தனு கைக்கு பணம்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் அவ அபியை விட்டு பிரிஞ்சு வந்துருவான் நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? என்னுடைய ஃபீலிங்ஸை நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவள் லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் பண்ண நான் சொல்லு. இல்ல தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவளுக்கும் அவ வயித்துல வளர்ற என் குழந்தைக்கு என்னாச்சோ நான் பயந்துட்டேன். அதனால தான் பதறி போய் வந்தேன். ஐ வாஸ் ஷாக்ட். என் குழந்தை விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, புரியுதா? நீ என்னதான் சொல்ல வர? நான் இந்த குழந்தையை கொன்னுடுவேன் நினைச்சியா? அப்படி சொல்லல. இது மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா நீ என்ன பத்தியும் குழந்தைய பத்தியும் ஆலியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஹாஸ்பிடலுக்கு வந்து என்ன டென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். அதுவும் நீ அபி முன்னாடி எப்படி எல்லாம் பேசின தெரியுமா? அவனுக்கு ஆல்மோஸ்ட் சந்தேகம் வந்துருச்சு. அவ சந்தேகப்பட்டதால ஒரு பிரச்சனையா? அப்படியே அவனுக்கு தெரிஞ்சு போனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அது உனக்கும் தெரியும். மாதிரி பேசாத நிக்கில். உங்க விஷயம் மட்டும் அண்ணாக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அண்ணா ஒன்னையும் தனுவியும் மட்டும் இல்ல உங்க வாரிசையும் சும்மா விட மாட்டான். என்ன மிரட்டுறியா? நோ ஸ்வீட் ஹார்ட், உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். நாங்க சொல்ற மாதிரி நீ செய்யலனா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும்னு நான் உன்னை வார்ன் பண்றேன். வாய மூடு. உன்னோட அறிவுரை எல்லாம் நீயே வச்சுக்க. நான் தனு என் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஃப்ரெண்டே அப்படி மரியாதை இல்லாம பேசுவ? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், இப்ப கடைசி தடவையா சொல்றேன். இனிமே என்ன நீ நேர்ல பார்க்க முயற்சி பண்ணனா நான் என்ன செய்வேன்னு தெரியாது. என்ன பண்ணுவ தனு? உன்னால என்ன பண்ண முடியும்? உன் வயித்துல வளர்றது ஏன் குழந்தை, அது மேல எனக்கு அக்கறை இருக்கு. ஓ, இது உன்னோட குழந்தை இல்ல? இது மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குல்ல? ஓகே, நல்லா கேட்டுக்க மிஸ்டர் நிக்கல். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உன் குழந்தை முக்கியம்னா எனக்கு என் லைஃப் முக்கியம். உன்னோட முட்டாள்தனமான நடவடிக்கையால அபிக்கு மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா நான் என்ன மட்டும் இல்ல என்னோட சேர்த்து உன் குழந்தைய அழிச்சிருவேன். டென்ஷன் பண்ற. யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் தனு. இவனால ஓ மூட எதுக்கு நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற? முதல்ல இந்த கத்தியை கீழே போடு. போடு வாப்புல. இனிமே கண் முன்னாடியே வராது. என்னடி பண்ற? உனக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிருக்கா? தூங்கிட்டு இருந்த கையில இப்படி சூடு வைக்கிறீங்க. ஒரு நிமிஷம். இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இருக்கும். இது ட்ரைலர் தானே, அதனால வெறும் விரல் மட்டும் போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு மூஞ்சிலேயே டீ ஊத்துவேன். ஓகே? உனக்கு அவ்வளவு தில் இருக்கா? சந்தேகமா? இப்பவே பண்ணி காட்டட்டுமா? காட்ட பாரு. பிரபா வேண்டாம். நில்லு. அம்மோ. டேய். அம்மா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, என்ன? ஆண்டி இவ பண்ற அநியாயத்தை கொஞ்சம் கேளுங்க. கையெடுத்து டீ கப்புக்குள்ள வச்சிட்டா. அப்படியா? என்ன மாமோ இது? போனா போட்டேன்னு விரலோட விட்ட. நெக்ஸ்ட் டைம் உன் கையையே டீக்குள்ள விடுவேன். பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு. என்ன சின்ன பொண்ணு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? அம்முனா சும்மாவா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வாழ்த்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு. உன் வாளை ஒட்டுன இருக்கு. அப்படியா? அம்மா, நீ இப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறதுக்காக நானும் பிரபாவும் வாழ்க்கை பூரா சண்டை போட தயாரா இருக்கோம். ஆமா ஆண்டி, நீங்க எப்பவுமே இப்படி சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். பிரபா, உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் அதுல உங்க அன்பு தான் தெரியுது. ஒரு அம்மாவா எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? சாக்லேட் நம்ம பிளானோட சக்சஸ கொண்டாடுறதுக்காக. இது பாட்டிக்கு.
அக்கா இது உனக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் வெற்றி. நாம செஞ்ச முயற்சினால ஆலியாவை ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்துட்டோம். ஆனா ஒரு விஷயம்தான் புரியவே இல்லை. ஆலியாவுக்கு யார் உதவி செய்யறாங்க? முதல் வேலையா அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஆமா பாட்டி, நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா நம்ம ஆலியாவை கார்னர் பண்றோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம முன்னாடி வரவே மாட்டாங்க. அதோட தனு வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பானோ நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா நாம அதை எப்படி செய்ய போறோம்? முடியாது, என்னால ஒத்துக்கவே முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களோட கூட்டு சேர என்னால நிச்சயமா முடியாது. பிரபா, வாப்பா. பாருப்பா, சரியான நேரத்துல தான் நீ வந்திருக்க. இவங்க 2 பேரும் என்னென்னமோ பேசி என் மனசை கலைக்கலான்னு பாக்குறாங்க. நானும் இவங்களோட கூட்டு சேர்ந்து நம்ம வீட்டு ஆளுங்களை அதிகாரம் பண்ணணுமா? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆமா பாட்டி, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இவங்க 2 பேரும் சொல்றதை நீங்க கேட்கவே கேட்காதீங்க. ரொம்ப மோசமானவங்க. இவங்க கூட பழகினா நாமளும் இவங்கள மாதிரி ஆயிடுவோம். நான் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியான சாய்ஸ் கொடுத்திருக்கேன் பாட்டி. ஒண்ணு எங்க கூட்டணியில சேர்ந்துருங்க, இல்லனா வீட்ல இருக்கிற மத்தவங்க மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டுருங்க. நான் உங்க 2 பேரோட திட்டத்துக்கு என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? அப்ப அன்னைக்கு ஆலியாவையும் தனுவையும் மாட்டி விடுறதுக்காக பிளான் போட்டோமே, அதுக்கு மட்டும் எப்படி நீங்க எங்க கூட கூட்டு சேர்ந்தீங்க? என்ன பிரபா, ஆலியா தனுவை பத்தின உண்மையை வெளியில கொண்டு வரணுமா வேண்டாமா? ஆமா பிரக்யா, உண்மையை நாம வெளியில கொண்டு வந்தே ஆகணும். என்ன சொல்றீங்க பாட்டி? இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? பாட்டி, நீங்க மட்டும் இப்ப உங்க முகத்தை கண்ணாடியில பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து நீங்களும் சிரிப்பீங்க. நம்ம விஷயம் எல்லாமே பிரபாக்கும் நல்லா தெரியும். அது சரி, யார் இவங்கிட்ட சொன்னது? நான் தான் சொன்னேன் பாட்டி. எதுக்காக சொன்ன? ஆலியாவை ப்ரொடியூசரை மீட் பண்ண வைக்க நம்ம ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தோம்ல. அப்ப நாங்க ஆலியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மாமாவும் பிரபாவும் வந்துட்டாங்க. அதோட பிரபா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். எங்க பிரபா கோவத்துல எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லிடுவானோன்னு பயந்து வேற வழி இல்லாம நாங்க பிரபா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த நேரத்துல இதுதான் கரெக்ட்னு பட்டுச்சு பாட்டி. சரி, எதுவும் நல்லதுக்கு தான். அபி கூடவே இருக்கிற ஒருத்தனும் நம்ம திட்டத்துக்கு நமக்கு உதவியா இருக்க போறான். இத பாருப்பா, அபி கிட்ட இத சொல்லிடக்கூடாது. என்ன என்ன பாட்டி, நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? நீங்க என்ன செஞ்சாலும் அபியோட நல்லதுக்காக தானே செய்வீங்க. இனிமே நம்மளோட ஆக்டிவ் அண்ட் ஸ்மார்ட் டீமை சமாளிக்க முடியாம மாமாவோட எதிரிங்க ஓட போறாங்க. ஆமா ஆமா, இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணணும். பிரக்யா, இது பிளான் இல்ல, மிஷன். இந்த மிஷனுக்காக நான் என் உயிரையே கொடுக்கறது கூட தயாரா இருக்கேன். பட் அபிக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எத்தனை தடவை உங்ககிட்ட சாரி கேக்குறதானா? ப்ளீஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத நான் எது கேட்கணும்? என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ என்ன பிளான் பண்ணாலும் அதை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் அவன் பணம் வரும்போது எப்படி எல்லாம் மாறுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ளீஸ் அண்ணா, ஐ மீன் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐ ப்ராமிஸ் யூ, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பண்ண மாட்டோம். தனு, ப்ளீஸ் அண்ணா கிட்ட சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நாங்க கேட்கணும். ஆமா ஆமா ராஜனா, இனிமே உங்களுக்கு கோவம் வர மாதிரியோ நீங்க ஹர்ட் ஆகுற மாதிரியோ நாங்க எதுவும் செய்யவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். யா, உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தரேன். இன்னொரு தடவை நீங்க எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சாரி சொல்றதுக்கான வாய்ப்பை கூட தரமாட்டேன். சாரியா? யார்கிட்ட சாரி கேக்குறாங்க? அது ஆக்சுவலா நான் தான் இவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருந்தேன். இவங்களோட திறமையை எப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் என்னோட பிசினஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி இவங்களை கேட்டுக்கிட்டு இருந்தான். என்னங்க சொன்னீங்க? இவங்களுக்கு நீங்க வேலை தர போறீங்களா? ஆமாமா, இதுலே இவளை ஒரு அண்ணன் வேண்டான்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டான். அப்படி இருக்கும்போது இன்னொரு அண்ணனா இவளை கூப்பிட்டு வேலை கொடுக்கறது என்னோட கடமை இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு ஆலியா தான் எனக்கு உதவி செஞ்சேன்.
இந்த நேரத்துல நான் அவளுக்கு பதிலுக்கு உதவி செஞ்சே ஆகும். இவங்களுக்கு வேலை கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஆனா எனக்கும் நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்கல்ல, உங்க பிசினஸ்ல என்னையும் சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? உனக்கு ஏத்த மாதிரியும் ஒரு வேலைய நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? மைதிலியும் என்னோட பிசினஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க ஆலியா தனு, நீங்க வேலை பார்க்க போறது என் ஹஸ்பண்டோட பிசினஸ்ல. அதனால ஆபீஸ்ல நான் தான் உங்களோட பாஸ். இனிமே நீங்க 2 பேரும் என்ன பாஸ் தான் கூப்பிடணும். எல்லா நேரம் என்னத்த சொல்றது? ஓகே அனி, இனிமே நாங்க உங்களை பாஸ்னே கூப்பிடுறோம். எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, வெளியில போக வேண்டியிருக்கு. தேங்க்யூ ராஜண்ணா. மறந்துடாதீங்க பாஸ். ஓகே பாஸ். தேங்க்யூ சோ மச். என்னங்க, நீங்க என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் உங்களோட பிசினஸ்ல சேர போறேன். இனிமே எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்டே இருங்க, உங்களோட பிசினஸ் எங்க இருந்து எங்க கொண்டு போறேன்னு. ஸ்டேட், கண்ட்ரி எல்லாத்தையும் தாண்டி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்க போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுளை வேண்டிக்க. தேங்க்யூ காட். ஆலியா தனு, உங்க 2 பேரையும் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். வீட்ல என்னை எப்படி எல்லாம் மிரட்டிட்டு இருந்தீங்க, அதுக்கு பழிக்கு பழியா இனிமே ஆபீஸ்ல என்ன பாக்கும்போது எஸ் பாஸ்ன்னு சொல்லணும். என்னது இது? ஏன் இப்படி தேவையில்லாம என்ன பயமுறுத்துறீங்க? யாரு பயமுறுத்துறா? நான் என்னோட நியூ லுக்க ட்ரை பண்றேன். எப்படி இருக்கு? பெரிய தாடி, மீச. இதுல ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்கு? காட்டுவாசி மாதிரி பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கீங்க. நான் பயங்கரமா இருக்கேனா? நீ ஒண்ணு பண்ணு, இந்த தாடி மீசியை நீ வச்சுக்கிய. நீ எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கன்னு நான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பிடுச்சா? இதை நான் எதுக்கு வச்சுக்கணும்? யா கரெக்ட். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இது இல்லாமலே நீ பயங்கரமா தானே இருக்க. நானா? நான் பயங்கரமா இருக்கேனா? உண்மையை சொன்னா கசப்பா தான் இருக்கும். சரி டென்ஷன் ஆகாத. நீ இதை ஒட்டி காமி. ஒருவேளை ஒட்டினதுக்கு அப்புறம் அழுகா கூட தெரியல. Who knows? Who knows? முடியாது, என்னால முடியாது. ப்ளீஸ் ஒரு வாட்டி ஒட்டிக்கோ. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் அதை ஒட்டிக்க மாட்டேன். ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன். கிட்டல வராதீங்க, தூரமா நின்னு பேசுங்க. சரி சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு டீலுக்கு வரலாம். நீ இந்த தாடி மிஸ்ஸை ஒட்டிக்கோ, நான் 2 வாட்டி கிஸ் பண்றேன். புரியல? நீ இந்த தாடி மிஸ்ஸை ஒட்டிக்கோ, நான் உன்னை லேடி ஹிட்லர்னு கூப்பிடுறத விட்டுறேன். How's that? This offer is gonna end in 4, 3, 2, 1. பக்கா? பக்கா ப்ராமிஸ். பக்கா ப்ராமிஸ். சரி சரி, ஆனா ஒரு தடவை தான். ஒரு செகண்ட் ஒட்டிக்கோ போதும். வாடி செல்லும், வாடி செல்லும், வாடி 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 செல்லும், வாடி செல்லும். வந்து ஹாட் சீட்ல உட்காரு. ஹாட் சீட் சூடா இருக்கா? I'm just joking. Ready? ஊது. இன்னொரு தடவை. What a woman. வந்து பாரு. ஒன் செகண்ட் கையை கீழே போடு. இப்படி பார்க்க அப்படியே இருக்க. எப்படி? இத சொல்றேன். நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? லேடி ஹிட்லர். திரும்பவும் அப்படியே கூப்பிடுறீங்க? நீங்க தானே இந்த தாடி மீசி ஓட்டிக்கிட்ட அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க சொன்னீங்க. நான் அப்படி சொல்லவே இல்ல. போய் சொல்லாதீங்க. இப்பவே அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடுங்க. இல்லனா என்ன பண்ணுவே லேடி ஹிட்லர்? என்ன? போட்டோவை டெலீட் பண்ணிடுங்க. இல்லனா நான் உங்க குண்டச்சி கண்ணாடிய. என் குண்டச்சிக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருளையாவது தொட்ட ஒண்ணு. நீங்க என்ன மிரட்ட முடியாது. நான் தான் உங்களை மிரட்டுவேன். போட்டோவை டெலீட் பண்ணுங்க. இல்லனா இந்த கண்ணாடியை உடைச்சிடுவேன். அப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். என் செல்லம்ல ப்ளீஸ். சரி நான் டெலீட் பண்றேன். ஓகே? ஆயிடுச்சு. பக்கா ப்ராமிஸ். கண்ணாடி.
இப்ப எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? நீ உன் மனசுல பெரிய பிசினஸ் உமன் நினைச்சிட்டு இருக்கல, ஆனா இந்த டீல்ல உனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஹுமங்கஸ். என்ன சொல்றீங்க? அதாவது நான் இன்னைக்கு பண்ண டீல்ல குண்டச்சியோட கண்ணாடியும் என் கையில இருக்கு, and லேடி ஹிட்லரோட போட்டோவும் இருக்கு. அந்த போன் என்கிட்ட கொடுங்க. போன உனக்கு ஏன் கொடுக்கணும்? நில்லுங்க, அந்த போனை கொடுத்துட்டு போங்க. சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த மோகன் என்டர்பிரைஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வாங்க. எஸ் சார். நீ என்ன பண்ற, ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயோட கான்ட்ராக்ட் லிஸ்ட்டையும் எடுத்துட்டு வா. இப்போவே வா சார். ஆமா, இப்போதான் எடுத்துட்டு வா போ. ஓகே சார். இந்தாங்க சார். இதுல நான் சைன் பண்ணாம நீங்க எப்படி பாஸ் பண்ணீங்க? எனக்கு தெரியாது சார். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஓகே சார். இந்த பிளானை பத்தி யாருக்கும் தெரியவே கூடாது. எவ்வளவு நாள் ஆனாலும் பொறுமையா காத்திருக்கணும். என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னு அடிக்கடி என்ன கேட்டுட்டு இருக்க கூடாது. என்ன சொல்லு சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிரபா சார் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபைல்ஸையும் செக் பண்றாரு. முக்கியமா எம்ப்ளாயீஸோட கான்ட்ராக்ட் லிஸ்ட்டை செக் பண்றாரு. நீ இப்ப எங்க இருந்து பேசுற? பிரபா சாரோட கேபினுக்கு வெளியே தான். ஆபீஸ்க்குள்ள இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? அறிவில்ல? முதல்ல போனை வை. ஆனா நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? இஸ் எவ்ரிதிங் ஓகே? அந்த பிரபா ஆபீஸ்க்கு வந்திருக்கானா, எல்லா பேப்பர்ஸையும் கான்ட்ராக்ட்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கானா. அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்? எல்லாமே உங்களால தான். நீங்க சொதப்பாம இருந்திருந்தா அபிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. நீ இல்ல, உன் இடத்துல ஆபீஸை யாராவது பொறுப்பா பாத்துக்கணும்ல, அதான் பிரபா வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு நம்ம போட்டு வச்சிருக்கிற பிளானை கேன்சல் பண்ணிடலாம். பிளானை ஏன் கேன்சல் பண்ணணும்? முதல்ல தொணன்னு பேசிட்டு இருக்கிறவன் வாய் அடைச்சிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சும்மா இருக்கியா? ராஜனா, யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் இவளுக்கு புரிய வைக்கிறேன். தனு, பிரபா இப்போ ஆஃபீஸை பாத்துக்கிறானா, நாம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால இப்போ பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. டீயோட பிஸ்கட் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். போ, சீக்கிரமா எடுத்துட்டு வா. என்னங்க, அத்தை கிட்ட நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்? நீயே சொல்லுங்க. என்னால முடியாது. அத்தை, நவராத்திரி வரப்போகுது. ஆமா அத்தை, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் நம்ம நவராத்திரியை எவ்வளவு கிராண்டா கொண்டாடணும். அத இப்ப நினைச்சு கூட சந்தோஷமா இருக்கு. ஆமா, உண்மைதான். போன வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா பாட்டி, நம்மளால இந்த வருஷம் அத கொண்டாட முடியுமா? என்னம்மா இதுல நீ இப்படி கேட்டுட்ட? பண்டிகை வந்து அதை கொண்டாடாம விடுவோமா? விளக்கெல்லாம் ஏத்தி பட்டாசெல்லாம் வெடிச்சு ஜமாச்சிருவோம்ல. பட் கிரானி, நீங்க இந்த வாட்டி நவராத்திரி எப்படி கொண்டாட போறீங்க? ஏன் பாபி, கெட்டதை விரட்டு நல்லதை வரவேற்கிற பண்டிகை அப்ப இது. இதை நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். எப்படி கிரானி கொண்டாட முடியும்? அந்த கெட்டதுதான் நம்ம வீட்லயே குடி இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த வீட்டோட ஓனர் நானு, இந்த வருஷம் வேற யாரோ. அந்த யாரோ இல்ல, லேடி ஹிட்லர். ஓ, ஒரு கெட்ட ஸ்வரூபினியே இந்த வீட்டை ஆட்சி பண்ணும்போது அதை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? சின்ன புள்ளத்தனமால இருக்கு. Think of the devil and devil is here. நல்ல வேளையா எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல இருக்கீங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். போன வருஷம் நாம நவராத்திரி பண்டிகையை எப்படி தடபுடலா கொண்டாடினமோ அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டாடணும். இன்ஃபேக்ட் நான் ஸ்பான்சர்ஸ்க்காக ஆட் எல்லாம் கூட கொடுத்துட்டேன். ஒன் செக், நீ நவராத்திரியை செலிப்ரேட் பண்ண போறியா? ஏன் செலிப்ரேட் பண்ணா என்ன? இது அந்த கோயில் ஃபவுண்டேஷன் மாதிரி கிடையாது. அனௌன்ஸ் பண்ணவனே டொனேஷன் வரதுக்கு. இது நவராத்திரி செலிப்ரேஷன். டொனேஷன்லாம் யாரும் தர மாட்டாங்க. அதனால நீ இதை செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா இதுல உனக்கு வருமானம் இல்லையே. ஆனா பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நார்த்ல நவராத்திரி செலிப்ரேஷன் எண்ட்ல ராவணனை எரிப்பாங்களாம். சோ வாட் ஐ சே, ராவணனுக்கு பதிலா நாங்க உன்னை எரிச்சிடுறோம். கிரிமேஷன் செலவு மிச்சம்ல. கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது பெருசா ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி கலக்கிடலாமே. இது நல்ல ஐடியாவா இருக்கு. சார், ப்ரோக்ராம்ல ஸ்பெஷல் ஐட்டமா கோலாட்டம் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் ஐடியா கவிதா. கோலாட்டம் தமிழ் கல்ச்சரா? ஒருத்தங்க ஓவரா ஆட்டம் போடுறாங்க, அவங்கள அன்னைக்கு அந்த குச்சியை வச்சு தட்டலாம்ல. முடியாது, கோலாட்டம் எல்லாம் வைக்க முடியாது. எது இருந்தாலும் இல்லனாலும் கோலாட்டம் கன்ஃபார்மா. ஃபைன் தென்.
கோலாட்டம் வைக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தா ஸ்பான்சர்ஸை கூட்டிட்டு வாங்க. ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சரி சரி விடுங்க. நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன். இந்த நவராத்திரிய எல்லாரும் ஆசைப்பட்டபடி விதவிதமான ப்ரோக்ராமோட சும்மா தடபுடலா கொண்டாடி அசத்திடலாம். Cheers party. ஹையா ஜாலி. யா வெரி குட். வாவ், என்னுடைய என்ட்ரிக்கு இப்படி ஒரு வரவேற்பா? ஃபென்டாஸ்டிக்.